அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மத் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى في محكمه تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 2 திருநாட்களை அறிமுகம் செய்து வைத்திருந்தார்கள். அதில் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய அந்த பெருநாளை கடந்து ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தியாக திருநாளை நாம் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்றோம். வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த காலத்தில் வரக்கூடிய இன்னும் 1-2 நாட்களில் அந்த துல்ஹஜ்ஜுடைய அந்த பிறை தென்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதுபோல் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றையும் நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் கூட சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் சில விஷயங்களை நாம் மறந்திருப்போம் அல்லது பொடுபோக்காக விட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதில் நாம் சில அமல்களை நாம் செய்கின்றோம். அதுபோன்று இந்த வரக்கூடிய அந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் இஸ்லாமிய கடமையில் ஒன்றான அந்த ஹஜ்ஜு கடமை இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். குர்பானி கொடுப்பதில் இருந்து அதற்கு கடைபிடிக்கின்ற ஒழுங்குமுறையில் இருந்து எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதை நாம் அதிகமான நபர்கள்
மறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குர்பானி கொடுப்பதை பற்றியும் அந்த குர்பானி கொடுப்பவர்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் பற்றியும் ஹஜ்ஜுடைய கடமையை பற்றியும் சொல்லியிருப்பதை போன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்கள் இந்த மாதம் தொடங்கிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது ஏனைய எல்லா நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அந்த அமல்களை போன்று வராது, அந்த அமல்களை போன்று இல்லை என்றார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஆரம்ப 10 நாட்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களை போன்று ஏனைய நாட்கள் எந்த அமல்கள் செய்தாலும் கூட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அந்த அமல்கள் மிஞ்ச முடியாது, அதே போன்று அந்த அமல்கள் சிறந்ததாக அமைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலும் செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்தது என்றால், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிய செல்கின்றார், அதை விடவும் இந்த மாதத்தினுடைய முந்தி அந்த 10 நாட்களுடைய அமல்கள் சிறந்ததாக இருக்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம், ஒரு ஜிஹாதுக்கு போறவரை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முந்திய 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் சிறந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், ஜிஹாதுக்கு போகின்றாரே, அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போகின்றாரே, போனவர் அங்கே போய் ஷஹீதாகி விட்டார் என்றால் அதுதான் உசத்தியாக இருக்கும். என ஷஹீதுக்கு நிகராக எந்த அமல்களும் கிடையாது என்றார்கள். அதை தவிர ஷஹீதுக்கு நிகராக எந்த அமலும் கிடையாது, எந்த தியாகமும் கிடையாது, எந்த உயர்ந்த பதவியும் கிடையாது. ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்தில் முந்தி அந்த முதல் பிறை 1 to 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களும் செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்ததாக அமையும் என்றார்கள். இந்த செய்தியை நாம் நன்றாக விளங்கி இருக்கின்றோம். யோசிச்சு பாருங்க, கேட்டிருப்போம். நாம் என்ன செய்கின்றோம்? இந்த மாதத்துடைய முதல் 10 நாட்கள், இந்த முதல் 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கு என்று சில நியதியை, சில ஒழுங்குமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறையை பார்த்து விட்டால் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நியத்தோடு இருக்கின்றார்களோ அவள் நகம் வெட்டக்கூடாது, எந்த முடியும் அவள் களையும் கூடாது, வெட்டவும் கூடாது என்றார்கள். இது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறை. ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 1 to 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் என்று சொன்னார்களே தவிர இந்த அமல் தான் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு அமலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லவில்லை. துல்ஹஜ் பிறை 1 to 10 வரைக்கும் அமல்கள் என்று சொன்னால், நன்மையான காரியங்கள் என்று சொன்னால், எதெல்லாம் நமக்கு மறுமையிலே நமக்கு நன்மையை தருமோ அத்தனையும் நன்மையான காரியங்கள். அந்த நன்மையான காரியம் எதுவாக இருந்தாலும் கூட பிறை 1 to 10 வரைக்கும் நாம் அதிகம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் மற்ற எல்லா நாட்களும் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹஜ் 1 to 10 உண்டான அந்த செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு. பொதுவாக அமல்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பினுடைய அந்த தன்மை பற்றி, அவருடைய நன்மை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய, ஒரு மூமின் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதற்கு நன்மை எப்படி பதிவு செய்வான் என்றால் 1க்கு 10ஆக 10ல் இருந்து 700 மடங்கு வரைக்கும் அவளுக்கு நன்மை கிடைக்கும் என்றார்கள். சில காரியங்கள் 700 மடங்கு கிடைக்கும். தர்மம் செய்தால் 700 என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனிலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒருவர் ஒரே ஒரு நன்மையான காரியம் செய்கின்றாரோ அவர் ஒரு நன்மை செய்தாலும் கூட அது போன்று 10 மடங்கு இருக்கிறது என்றார் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அப்போ 1க்கு 10 எந்த அமல்களை செய்தாலும் சரிதான். ஒரு செய்தியை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு செல்கின்றார்கள். இப்போ மேராஜுக்கு போயிட்டு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு கடமை இந்த தொழுகை என்ற இந்த கடமை தான். இதைத்தான் கொண்டு வந்தார்கள்.
இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையை கடமையாக்கியவுடன் 5 அல்லாஹ் கடமையாக்கவில்லை, 50 வக்தை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். 50 வக்து தொழுகையோடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையினுடைய கடமை வாங்கி வருகிறார்கள். 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிகள் அல்லாஹ் எடுத்து காட்டுறான், அங்கேயா இருக்கிறாங்க, நான் எடுத்து காட்டுறேன். அல்லாஹ் வாங்கிட்டு வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்திற்கு ஒரு நாளைக்கு 50 தடவை தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கின்றான், அந்த கடமையோடு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சந்தோஷம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னேன், இல்லை சரிப்பட சாத்தியப்படாது. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, பனி இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் அவளுக்குத்தான் என்னை அல்லாஹ் தூதராக அனுப்பினான், நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எந்த அளவுக்கு பனு இஸ்ரவேலர்கள் என்னை சித்திரவதை செய்தார்கள், என்னுடைய சொல்லுக்கு மாறு செய்தார் என்பதையெல்லாம் நான் அனுபவித்து நான் சொல்கின்றேன். உன்னுடைய சமுதாயம் இந்த 50 நேர தொழுகையை அதாவது சரியான முறையில் கடைபிடிக்க மாட்டார்கள். 50 வக்துன்னு யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை முறை பள்ளிக்கு வரணும்? அரை மணி நேரத்துக்கு ஒரு கூட இல்லை, 20 நிமிஷம் 18 நிமிஷத்துக்கு ஒருக்க தொழுகை. அப்போ என்ன செய்கிறது, போய் குறைச்சிட்டு வாங்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டு போகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ் 10ஐ குறைத்து 40ஆக அனுப்புகின்றான். 40ஐ கொண்டு வருகின்றார்கள். மீண்டும் ஆட்சேபனை செய்கின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இப்படி உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வரலாறு நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். போயிட்டு வராங்க, 10 குறைச்சிட்டு வராங்க, முடியாது போங்க, போகிறாங்க, குறைச்சிட்டு வராங்க. கடைசியில் 10ஐ கொண்டு வருகிறார்கள். 10 முடியாது என்று சொன்ன உடனே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கூட அல்லாஹ்விடத்திலே சொல்லி 10 வக்து தொழமாட்டார்கள், அதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா 5ஆக ஆக்கினான் சொன்னார்கள். 5ஆக ஆக்கினான். 5 வக்து தொழுகை கொண்டு வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அப்பொழுதும் சொன்னார்கள், உடைய சமுதாயம் இதை செய்யாது, சரியாக மட்டும் செய்ய மாட்டாங்க, பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. நடைமுறை சாத்தியத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க எப்படி இந்த சமுதாயத்தை பற்றி எப்படி அவங்களுக்கு வழங்கும்? ஏன்னா அவங்க அதே சொல்கிறாங்க, பனு இஸ்ரவேலர்களுக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டேன், அந்த சமுதாயம் என்ன பாடுபடுத்தினாங்கன்னு எனக்கு தான் தெரியும், நீ இறுதி நபியாக இருக்கின்றீர்கள், அதனால் இந்த 10 நேர தொழுகையுடைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது, தொழாது, கடைபிடிக்க மாட்டார்கள். அப்புறம் திருப்பி போகிறாங்க, 5ஐ குறைத்து விட்டு தான் வருகிறார்கள். அதையும் குறைக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்ற பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 5ஐ தந்து விட்டான், 5ஐ தந்துவிட்ட என் இறைவன் இன்னொரு விஷயத்தையும் சொன்னான். என்ன சொன்னான்? 5 நேர தொழுகை உடைய சமுதாயத்திற்கு கடமை. 5 நேர தொழுகை என்பது 10 மடங்கு கூட்டம், அதாவது 10 மடங்காக ஆக்கி அதை 50 நேரமாக ஆக்கியிருக்கின்றோம். அப்போ 5 நேரம் தொழுதால் 50 நேரம் தொழுது நன்மை கிடைக்கும், 1க்கு 10. ஆமாம், நாம் 5 நேரம் தொழுகிறோன்னா 50 வக்து தொழுத நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதை பற்றி சொன்னார்கள். மன் கர ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு ஹஸனா வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து யார் ஒரே ஒரு எழுத்தை படிக்கின்றாரோ, ஓதுகின்றாரோ, அவருக்கு நன்மை உண்டு சொல்லிட்டு சொன்னாங்க. வல் ஹசனா பி அஷ்ரி அம்சாலிஹா, நன்மை 1 என்னால் 1க்கு 10, ஒரே ஒரு எழுத்து. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் என்பது, அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன் அதை சொல்கிறாங்க? அலிஃப் லாம் மீம்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே கிடையாது, எழுத்தை சொல்கிறேன் அவ்வளோதான். ஆனா பானா சானான்னு சொல்கிறேன் பாருங்க, அதே மாதிரி தான் அலிஃப் லாம் மீம், அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. அப்போ அர்த்தமே இல்லாமல் ஒரு வாக்கியத்தை அல்ல ஒரு சில அத்தியாயங்கள் முதல்ல ஹா மீம் அலிஃப் லாம் ரா இப்பெல்லாம் நூன் காஃப் என்று சில அத்தியாயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷா எழுத்துக்களே போட்டிருக்கேன். எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது, எந்த மொழியிலையும் எழுத்துக்கு அர்த்தம் கிடையாது. ஏ அர்த்தம் கிடையாது, பி என்ன அர்த்தம் கிடையாது. ஒரு வாக்கியமாக அமைந்தால் தான் அர்த்தம் அமைய முடியும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அர்த்தமே இல்லாவிட்டாலும் கூட அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் என்றாலும் அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃபு ஒரு எழுத்து, லாமுன் ஹர்ஃபுன், லாம் ஒரு எழுத்து, மீமுன் ஹர்ஃபுன், மீம் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 3 எழுத்து. 3 எழுத்திற்கும் அலிஃப் லாம் என்று ஒருவர் சொல்வாரேயானால் அவருக்கு 30 நன்மை. நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வழங்கியிருக்க மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இது. அப்போ இவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கக்கூடிய நாம் எந்தெந்த நன்மைகள் என்னெல்லாம் நாம் எந்தெந்த நன்மைகள் இருக்கிறது அத்தனை நன்மைகளையும் மற்ற ஏனைய மாதங்களில் மேலே நாட்களில் செய்வதை விட அதாவது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் 1லிருந்து 10 வரைக்கும் நாம் செய்வோமேயானால் எல்லாவற்றையும் விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் சிறந்தது என்று வேறு எந்த நாட்களாக இருந்தாலும் இந்த அமல்களுக்கு ஈடு இணையாகாது, வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதம் 1 அல்ல 2 நாட்களில் வர இருக்க அந்த நாட்களில் பிறை 1லே இருந்து என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ நோன்பு கூட வைக்கலாம். இந்த துல்ஹஜ் பிறை 9 பொறுத்த வரைக்கும் அரஃபா நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அறிமுகப்படுத்தியிருக்கிற எல்லாமே அது தெரிஞ்ச விஷயம். நம்ம அதை கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த ஒரு நோன்பு வைத்தால் கடந்த ஆண்டு ஓராண்டு பாவத்தையும் வரக்கூடிய ஆண்டு ஒரு ஆண்டு பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒரு நோன்பு வைத்தால் 2 ஆண்டு பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். அது இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் வருது. ஒரே ஒரு நோன்புக்கு 2 வருட பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த செயல் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் தான் வருகிறது. 1லிருந்து நோன்பு வைக்கலாம், தொடர்ச்சியாக வைக்க முடியாவிட்டாலும் கூட 1-2 நாட்கள் வைக்கலாம். என்னென்ன அமல்கள் உண்டு? திருமறை குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்கள் தான். நமக்கு நாமே மறுமையிலே நம்முடைய நன்மையை கூட்டிக் கொள்ளக்கூடிய அமல்கள் தான் குர்ஆன் ஓதுவது. ஆக இந்த பிறை துல்ஹஜ் பிறை 1லிருந்து 10 நாட்கள் என்னென்ன அமல்கள் நாம் செய்ய முடியும் அத்தனை அமல்களையும் ஏனைய நாட்களை விட முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆன் ஓதுவோம், திக்ர் செய்வோம், தொழுகின்றோம். அதில் எந்த விதமான குறையும் நாம் வைக்கவில்லை. ஆனால் மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் நாம் செய்ததை விட இந்த துல்ஹஜ் மாத பிறை 1லிருந்து 10 வரைக்கும் கூடுதலான கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஜிஹாதுக்கு போறவர் உயிரை விட்டால்தான் அந்த அந்தஸ்தை நாம் அடைய முடியாதே தவிர, ஜிஹாதுக்கு போறாரு, சண்டைக்கு போறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிகின்றார், எதிரியை வெட்டி வீழ்த்துகின்றார், உயிரோடு வர்றான்னு வச்சுக்கிடுங்க. எவ்வளவுதான் தியாகம் செய்திருந்தாலும் கூட அதைவிட மிஞ்சிய ஒரு நன்மைதான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 1லிருந்து 10க்குள்ள நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கிறது. இதை நாம் கவனமாக நம்ம செய்கின்றோம் என்று யோசிச்சு பாருங்க. இது கவனமாக நாம் செய்கின்றோமா? அல்லாஹ்வுடைய நல்லடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, எந்தெந்த காரியங்கள் செய்தால் என்னென்ன அமல்கள் செய்தால் எவ்வளோ நன்மை உண்டு. ஆனால் நம்முடைய அமல்களை எல்லாம் சில நேரங்களிலே நாம் வீணாக்கி விடுகின்றோம். நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரிதான். தொழுகை என்பது உயர்தரமான ஒரு கடமை. தொழுகைக்கு சொர்க்கம் உண்டு என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ அகாமு ஸலா வ ஆத்து ஸக்கா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செய்து தொழுகையை நிறைவேற்றி சக்காத்தை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. அவர்கள் மறுமையில் எந்த பயப்பட மாட்டார்கள், அவருக்கு துக்கமும் கிடையாது. அப்போ சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நன்மை நிறைந்த அந்த தொழுகையும் கூட சில நேரங்களில் நாம் பாழ்படுத்தி விடுகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே திருமறை குர்ஆனில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் சொல்கிறான். தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் ஏன் சொல்லணும்? தொழுதால் சொர்க்கம் உண்டு. தொழக்கூடியவளுக்கு அவர் சோனத்துடைய வாரிசார்கள் திருமறை குர்ஆன் சூரத்தில் கத் அஃபுல என்ற சூறாவில் சொல்கின்றான். இவர்கள் சோனத்திற்குடைய ஃபிர்தௌஸுக்கு வாரிசுதாரர்கள். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுக்கு போகக்கூடியவர்கள் யார்? தொழுகையாளிகள். ஆனால் தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னால் நாம் சில நேரங்களில் இந்த பழு
இந்த மாதிரி ஒன்று கேடு எங்கே இருக்கிற என்பதை யோசித்து பாருங்க. எந்த அமல்கள் நம்ம செய்கிறோம், எல்லா அமலும் செய்கின்றோம். நன்மையான காரியம் என்னென்ன உண்டோ எல்லாம் செய்கின்றோம். ஆனால் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியங்களை பரிபூர்ணமாக அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்க அந்த வழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ துல்ஹஜ் வருது, குர்பானி கொடுக்குறோம். குர்பானி கொடுப்பதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு வழிமுறை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டினார்கள். அதற்காக வேண்டி குர்பானி கொடுக்கின்றோம். குர்பானியை பற்றி அல்லாஹ் சொன்னால் லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்கள் அறுத்து பலிடுகின்றீர்களே கால்நடைகள், குர்பானி கொடுக்கின்றீர்களே, அதனுடைய மாமிசமோ நீங்கள் அறுத்து ஓட்டுகின்ற இரத்தமோ அல்லாஹ்வை வந்து சேராதுங்கிறான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இஸ்லாத்துடைய வழிமுறை என்றார்கள். வழிமுறையை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா, இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடையாது என்று சொன்னான் என்றால் அதற்கு பிறகு சில விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். தொழுகையாளிகளுக்கு கேடுன்னா எப்போ தொழுகையாளிகளுக்கு கேடு? தொழுகையாளிக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் அவர்கள் வாரிசுதார்கள் என்று சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னால் எந்த தொழுகையாளிகள்? இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கான்னு பாருங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையிலே இருக்கின்ற பொழுது பராமுகமாக பொடுபோக்காக நிற்பார்கள். இப்போ தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த அமல்கள் சிறந்த ஒரு அமலாக இருந்தாலும் ஒரு கடமையாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கே நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் கூட அந்த அமல்களும் கூட சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியதாக அமையும். எப்பொழுது அமையும் என்று சொன்னால் எதை நாம் தவிர்க்க வேண்டும் அதை தவிர்க்காமல் இருந்தால். தொழுகின்றோம், தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கின்றோம். பொடுபோக்குன்னா என்ன? ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஜமாத்தை புறக்கணிப்பது, அதே போன்று வர்றமா தொழுதமா எடிஞ்சு ஓட வேண்டிய பாருங்க. நம்ம பாருங்கள், சலாம் கொடுத்த உடனே எத்தனை பேர் ஓடுறோம். தொழுகை என்று சொன்னால் அதோட சலாம் கொடுப்பதோடு முடிந்து விட்டது என்று சொன்னாலும் கூட அப்போ அந்த நேரத்தில் அவ்வளோ தூரம் அவசரமாக ஓடுறதுக்கு என்ன காரணம்? அது வரைக்கும் அடைக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகணும், எங்கே போகணும், அங்கே என்னாச்சு, இங்கே என்னாச்சு, அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, இந்த சிந்தனை தான் உள்ளத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சலாம் கொடுத்து முடிச்சே எரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சலாம் கொடுத்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் சரி என்னென்ன திக்ருகள்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு ஜமாத் தொழுகைக்கு உண்டான நன்மை என்ன? 27 மடங்கு நன்மைங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜமாத் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டில் பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம பாட்டில் போய்கிட்டு இருப்போம், நம்முடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம பாட்டில் விளையாடிக்கிட்டு இருப்போம். அப்போ எதற்காக நம்ம தொழுகின்றோம்? தொழுகை என்பது கடமை என்றால் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு உண்டான எண்ணங்கள் மனது சுத்தம் இருக்கணும். சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அமல்களெல்லாம் உண்மையான அமல்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அடிப்படைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையாளிகளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசுதார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையாளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தகுதி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகின்ற பொழுது ஹுஷூ என்கின்ற அந்த பணிவு இருக்க வேண்டும். தொழுகையில் போய் என்னன்னா பணிவு இருக்கணும். தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றானே அல்லதீன மன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராவூன், மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுவது. தொழுகையில் பராமுகமாக இருக்கிறது, அதாவது சோம்பேறித்தனமாக நிற்பது, பொடுபோக்காக இருக்கிறது, என்ன ஓதுறோம்னே தெரியாமல் தக்பீர் கட்டுறோம், குனிகிறோம், நிமிர்றோம், அதுக்குள்ளே என்னென்ன எண்ணங்கள் செய்யணும். ஷைத்தான் இப்போ நபிகள் நாயகம் அதான் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் தக்பீர் கட்டிட்டான்னு சொன்னால் ஷைத்தான் வந்துடுவான். வந்து என்ன செய்வானா? அதை நினச்சிப்பார், இதை நினச்சிப்பார், அதை பார், இதை பாருன்னு எல்லா சிந்தனையும் ஓட்டுக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் அவுது பில்லா விஷயத்தில் அதுலேருந்து விடுபட்டு யாருமே வந்து 100க்கு 100 அப்படியே நின்று அப்படியே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மனுஷன் தான், நம்ம பலவீனம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சில நேரங்களிலே 4 ரக்காத்துல 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டாங்க. கேள்விப்படுறோமா இல்லைங்களா? அசரோ அல்லது லுஹரோ, அசர்னே பெரும்பாலான அறிவிப்பில் அசர் தொழுகைன்னு வருது. 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க.
சலாம் கொடுத்துட்டு வெளியே போய் அங்கே நம்ம பள்ளிவாசலுக்கு வெளியில் ஒரு தூணு மாதிரி இருக்குது ஒரு கம்பை, அந்த கம்பை பிடிச்சி அப்படியே நிற்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் அவங்க பேசிக்கிட்டாங்க. ஏன்னா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்? ஏன்னா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக அவளுக்கு வரக்கூடிய செய்தியைத்தான், நடைமுறையைத்தான் செய்து காட்டுவார்கள். அப்போ சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க, நம்ம அசர் தொழுகை 2 ரக்காத்து தான், அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. அப்போ எப்படி அது குழப்பமாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து உட்காந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. துல்யதைன்கிற ஒரு சஹாபி அவர் வந்து கேட்குறாரு, அக்குசரத்தி சலாம் நசீத்த யார ரசூலல்லாஹ் அப்படிங்கிறார். அக்குசரத்தி சலாம் அம் நசீத்த யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை 4லேருந்து 2 அல்லாஹ் ஆக்கிட்டானா இல்லை நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. தொழுகை அல்லாஹ் 4 2 ஆக்கிட்டா சுருக்கிட்டானா அல்லது நீங்கள் வந்து மறந்து 2 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டீங்களா என்று கேட்கின்ற நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாட்டா கேட்டாங்க. என்ன அப்படி சொல்கிறாரு? ஆமாம், நீங்கள் 4 ரக்காத் தொழுகை, அசர் தொழுகை 2 ரக்காத் அப்படியாங்கிறாங்க. அப்போ தான் தெரியும். அப்போ என்ன கவனம் இருந்திருக்கு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் தான். சில நேரங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதத்தன்மை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியதை காட்டுவான், அதற்குண்டான தீர்வையும் அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் நபிகள் நாயம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு ஞாபகம் நினைக்கக்கூடாது. சில விஷயங்களை, சில சட்டங்களை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி கூட அல்லாஹ் தஆலா மறதி ஏற்படுத்துவான். அதுக்கு பிறகு நபிகள் வைங்க எல்லோரும் வாங்க 2 ரக்காத் தொழுட்டான்னு சொல்லி எல்லோரும் வாங்கன்றாங்க. திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எழுந்து 2 ரக்காத்து மட்டும் தொழுது, இவ்வளோ தூரம் பேச்செல்லாம் நடக்குது, தொழுதுட்டு போயாச்சு, எல்லாரையும் அழைக்கிறார்கள். அழைச்சி வந்து 2 ரக்காத்து மட்டும் தொழுது அத்தஹியாத்து வந்து கடைசி நேரத்தில் சஜதா, அதாவது சலாம் கொடுப்பதற்கு முன்பாக 2 சஜிதா சஹு, தப்பு நடந்ததுக்காக வேண்டி 2 சஜிதா சஹு செய்கிறாங்க. சஹு செஞ்சுட்டு சலாம் கொடுத்துட்றாங்க. இதுதான் அதுக்கு. அப்போ நம்முடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட ஷைத்தானை நாம் வெல்ல வேண்டும். இது நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகின்றோம், தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் கூட ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அமல்களிலே நமக்கு நல்ல சிந்தனை இருக்க வேண்டும், நல்ல இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இறைவனுக்காக வேண்டி செய்கின்றோம் என்கின்ற தூய்மையான எண்ணத்தோடு செய்தால்தான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒப்புக்கொள்வான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், லன் யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன் வலன் யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் எந்த ஒரு காரியத்தை ஒப்புக்கொள்வதாக இருந்தாலும் யாருக்கு இறையச்சத்தோடு அந்த காரியத்தை செய்கின்றார்களோ அவரிடமிருந்தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். இது திருமறை குர்ஆனுடைய வசனம். அப்போ நம்மை பொறுத்த எந்த ஒரு அமல்களாக இருந்தாலும் கூட அந்த அமல்களை இறைவன் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தூய்மையான எண்ணத்தோடு, பொடுபோக்கு இல்லாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல், பிறருக்கு காட்ட வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல், முழுக்க முழுக்க நான் என்னுடைய இறைவனுக்காக வேண்டி செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு நாம் செய்வோமேயானால் அந்த அமல் சிறந்ததாக அமையும். வரக்கூடிய 1-2 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 1லிருந்து 10 வரைக்கும் அதிகம் என்னென்ன நன்மையான காரியம், தான தர்மமும் செய்யலாம், அதே மாதிரி நோன்பு வைக்கலாம், அதிகமாக குர்ஆன் ஓதலாம். அது வரைக்கும் இல்லை விட்டாலும் கூட சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை சேர்த்து தொழுதுகொள்ளலாம். அதே மாதிரி நிறைய திக்ர்கள் செய்யலாம், துவா செய்யலாம். இது போன்ற எண்ணற்ற நன்மையான காரியம் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களை வீணாக்கி விடாமல் மற்ற ஏனைய நாட்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 1லிருந்து 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு சிறப்பான தகுதியை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கின்ற காரணத்தினால் அதையும் கடைபிடிக்கின்ற மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை முந்தைய உரையிலே சொல்லியிருந்தோம். அதாவது லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நாம் கொடுக்கக்கூடிய குர்பானினுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்று அடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் என்ன சென்று அடையும்? நாம் பல ஆயிரத்தில் நம்ம குர்பானி கடாவெல்லாம் வாங்குகிறோம். 30,000 40,000 50,000 60,000 வரைக்கும்லாம் இருக்குது. அல்லது கூட்டு குர்பானியில் நம்ம சேர்ந்து கூட ஒரு பங்குகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்ன? அல்லாஹ் சொல்லலாம், யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய இறைச்சி அல்லாட்ட போய் சேராது, ரத்தம் அல்லாட்ட போய் சேராது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும்,
நீங்கள் அந்த குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் உங்களுடைய இறை எச்சம், அந்த தக்வா எவ்வாறு இருக்கு, அந்த அடிப்படையில் தான் அது அல்லாஹ்விட்ட போய் சேரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும், அதாவது இந்த குர்பானுடைய பிராணிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஜும்மாவில் கூட அதனுடைய தன்மைகள் என்னங்கிறதெல்லாம் சொல்லி காட்ட இருக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும், இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்லாஹ்வுக்காக செய்கின்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு வருடமும் நம்முடைய அக்ஸா பள்ளியின் சார்பாக கூட்டு குர்பானி என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து வந்து இருந்தார்கள். இந்த வருடம் அந்த கூட்டு குர்பானி அதில் நம்ம கூட்டு குர்பானியை சேர்றது இல்லை. அவங்க தனிப்பட்ட முறையில் எங்கேயாச்சும் நீங்கள் சேர்ந்தாலும் கூட அப்படி கூட்டு குர்பானியில் சேர்ந்து கொடுத்துக்கிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இது ஏற்கனவே சென்ற மாதம் முபாரக் பள்ளியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதில் ஏகப்பட்ட சாதக பாதங்கள்லாம் இருக்குது கூட்டு குர்பானியில். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வலியுறுத்தல, ஒரு ஜமாத்து சேர்ந்து செய்யலாம் சொல்லலை. 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்துக்கிடுங்கப்பா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறாங்க, இல்லை சகோதரி 7 பேர் இருக்கிறாங்க, நண்பர்கள் 7 பேர் இருக்கிறாங்க, குடும்பத்தார் 7 பேர் இருக்காங்கன்னா அவங்க என்ன செய்யுங்க கொடுத்துங்கன்னு சொன்னாங்களே தவிர எல்லாரும் சேர்ந்தவங்க ஜமாத்தை நம்ம செஞ்சிடுவோம் எல்லாரும் வாங்கன்ட்டு அப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. ஆனாலும் செஞ்சது இருக்குன்னு சொன்னால் இது மற்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குமே அப்படிங்கிறதுக்கான எடுத்து செஞ்சது. ஆனால் இதை எடுத்து செஞ்சதில் எத்தனையோ விதமான பாதகங்கள்லாம் இருக்குது. அது நம்ம பார்த்தாச்சு, ஜமாத்தில் பார்த்தாச்சு என்னென்ன பாதகங்கள்லாம் இருக்குது. அதாவது குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்கள தவிர அவர் யாருமே அந்த டீமுக்கு வர்றதில்லை. இவங்க என்ன செய்வாங்க, தொழுகை முடித்ததோடு ஓட வேண்டியிருக்குது. அவங்க சாப்பிட்றதில்லை, குடும்பத்தை பார்க்குறதில்ல. பெருநாள்னு சொன்ன குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதான். குர்பானிக்கு பங்கு கொடுத்தவங்க வீட்டில் இருந்துக்கிடுவாங்க. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன 8 மணி ஆகிடுச்சா, இன்னும் கறி வரலையா, 10 மணி ஆகிடுச்சா, கறி வரலையா. அப்படியே போனால் கூட எப்படி வருதுன்னு சொன்னால், என்னங்க செவ்வாய் கொடுத்து விட்டீங்க அப்படின்னு திருப்பி அனுப்புறது, எனக்கு முள்ளாக இருக்குது திருப்பி அனுப்புறது, எனக்கு சரியில்லை இந்த கறி வேறு கறி தாங்க. இப்படிலாம் நிறைய சாதகங்கள் இருக்குது, பாதகங்களும் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அனுசரித்து தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், சரி நம்ம கூட்டு குர்பானி நம்ம எடுத்து செஞ்சு, அதனால் நிறைய இன்னும் சொல்ல போனால் யார்கிட்ட நம்ம அந்த காசை கொடுத்து மாடு வாங்குகிறாங்களோ அந்த மாதிரி நபர்களுக்கு கூட இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மொத்தமாக 20 மாடு 30 மாடுன்னு சொல்லும் பொழுது 2 வயசு பூர்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 வயசு பூர்த்தியாக இருக்குன்னு சார் காட்டுறது என்ன செய்கிறாங்கண்டா, காசை கொடுத்த உடனே இந்த மாட்டை பெரிய மாட்டை காட்டியிருந்தால் பாருங்கள் இதான் உங்கள் மாடு, இதான் அறுக்க போகிறோன்றாங்க. ஒரு 10 மாட்டை 20 மாட்டை காட்டிடுறேன். இப்போ என்ன செய்கிறாங்கண்டா, அப்போ நான் பரவாயில்ல நல்ல தரமான மாடாக தருன்னு வந்துடுறாங்க. ஆனால் தோல் வரும்பொழுது பாருங்கள் வேறு நிறத்தில் வருது, சின்ன சின்ன தோலாக வரும். சில பேர் அங்கே போய் நின்னாத்த முடியும். ஆனால் எவ்வளவோ இதில் பாதகமான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் இதை அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. அதனால் யாருமே அதை ஒரு தப்பாக நினைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, அது மாதிரி குர்பானி பொறுத்த வரைக்கும் அதில் பேணக்கூடிய விஷயங்களை நல்ல முறையில் பேணி வரக்கூடிய நம்ம மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.